சென்னை விமான நிலையத்திற்குள் ஏற்பட்ட தீ விபத்தால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் பன்னாட்டு முனையத்தில் T2 என அழைக்கப்படும் இந்த பன்னாட்டு முனையத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக விமான நிலையத்தில் மைய பகுதிகள், பயணிகள் வந்து செல்லும் இடம், டிக்கெட் கவுண்டர், செக்கிங் பாயிண்ட் போன்ற அனைத்து பகுதிகளிலும் இந்த புகை சூழ்ந்து காணப்பட்டது. இதன் காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. புறப்படும் விமானங்களும் இந்த T2 தளத்தில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வே பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அது மட்டுமின்றி வழக்கமாக இந்த ஓடுதளம் தரையிறங்குவதற்கும் புறப்படுவதற்கும் முதலாவது ஓடுதளமானது பயன்படுத்தப்பட்டு வரும். இந்த ஓடுதளத்தில் விமானங்கள் தரையிறங்குவதை தடை செய்துவிட்டு இரண்டாவது ஓடுதளத்தில் தற்சமயமான இந்த விமானங்கள் தரையிறங்க ஆரம்பித்தது. இந்த தீ விபத்தின் காரணமாக இந்த ஓடுதளத்தை மாற்றி இந்த இரண்டாவது தளத்தில் விமான நிலைய அதிகாரிகள் இந்த ஓடுதளத்தில் விமானங்களை தற்சமயம் இந்த பெங்களூரில் வந்த விமானம் ஒருமுறை தரையிறங்க முயற்சித்து இரண்டாவது முறைதான் தற்பொழுது தரையிறங்கியுள்ளது. இது போன்ற ஒரு சில கால தாமதங்கள் ஏற்பட்டு விமானங்கள் தரையிறங்கி வருகிறது. இந்த புகை மூட்டம் காரணமாக முழுவதும் மூடப்பட்ட இந்த பகுதி என்பதால் புகை வெளியே செல்ல முடியாமல் இந்த விமான நிலையத்தின் பகுதிகள் அனைத்து இடங்களிலும் புகை சூழ்ந்து காணப்படுகிறது. வடிகட்டு போன்ற எந்த பகுதிகளிலும் தெளிவாக நாம் காண முடியாமல் இந்த புகை மூட்டம் சூழ்ந்துதான் காணப்படுகிறது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த தீயணைப்பு வீரர்கள் மிகப்பெரிய ஃபேன், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் என அழைக்கப்படும் ஃபேன், அதை தொடர்ந்துள்ள பைப் மூலமாக இந்த புகை மண்டலத்தை வெளியே அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக உள்ளிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த புகை மட்டும் வெளியே செல்வதற்கான வழிகள் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் தீயணைப்பு துறையினர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. தற்பொழுது இந்த தீயானது இந்த விமான நிலையத்தின் உள்பகுதியில் தான் ஏற்பட்டுள்ளது என்பதன் காரணமாக விமானங்கள் புறப்படுவதில் எந்த சிக்கலும் இல்லை. இதனால் அடுத்த 2:30 மணிக்கு இந்த 1:35 மணிக்கு இந்த அடுத்த விமானம் புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளி மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து வரும் விமானங்கள் அனைத்தும் இந்த கடல் பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றப்பட்டு நிதானமாகத்தான் தரையிறங்கி வருகிறது. அது மட்டுமின்றி சென்னையில் இருந்து புறப்படும் விமானங்கள் இந்த ரன்வே என அழைக்கப்படும் முதல் ரன்வேயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்களும் அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சில விமானங்கள் புறப்படுவதற்கு தயாராக இருந்ததன் காரணமாக பயணிகள் அனைவரும் விமானத்துக்குள் இருந்த பொழுதே அந்த விமானமானது நகர்த்தி அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த புகை சூழ்ந்து காணப்படும் தற்பொழுது வரை புகைகளை வெளியேற்றுவதற்கான எக்ஸாஸ்ட் ஃபேன் மற்றும் பைப்புகள், அந்த பணிகளை மட்டுமே தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டிருந்தனர். இருப்பினும் விமானங்கள் புறப்படுவதிலும் தரையிறங்குவதிலும் ஒரு சில தாமதம் மட்டுமே ஏற்பட்டது. ரத்து எதுவும் செய்யப்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கம் போல் அடுத்த விமானமானது 1:35 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இரண்டாவது ரன்வே பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெருப்பு கட்டுக்குள் கொண்டழைக்கப்பட்டு அணைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பேப்பர் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பண்ணப்படும் இடங்களில் தான் இந்த தீயானது ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்ததுனாலதான் புகை அதிகமாக வெளியே வந்தது. அதன் மூலமாக உடனடியாக தீயணைப்பு துறையினரும் வந்து அணைத்துள்ளனர். தீயினை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் விமான நிலையம் வழக்கம் போல் செயல்படும் எனவும் இந்த தீ எப்படி பரவியது என்பது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.